சுகுணாவதி 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 என்ற பெயரோட சிறிய சிறப்பமாக வந்தது இருந்தால் நான் சொல்லும் தொழில் கெட்ட தொழிலா எனக்கு வேறு தொழில் தெரியாது எல்லோரும் என்று தெரியாது தெரியுமா தாசி 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 என்று தெரிவிப்பார்கள் தெரியாதவர்களெல்லாம் தெரியாத சொல்லி வைப்பேன் புரியாதவர்களெல்லாம் தெளிவாக புரிய வைப்பேன் ஆமாங்க எவ்வளவு அவசரப்படுறவங்களுக்கு
யார் தெரியுமாவே? டாபர் மாமாங்க, டாபர் மாமா. ஆமாங்க. ஏன் டாபர் எங்க இருக்கிறாரு தெரியல? ஏ டாபரே, ஏ சுமா, ஏ டாபர் மாமா. ஆடாத பெண்டிகளை ஆட்டி வைக்கும் மாமனிதா, கூடாத பெண்டிகளை ஊட்டி வைக்கும் மாமனிதா, மாமனிதா. ஆனே தாப்பர் நான் தான் கூட்டி கொடுக்குறேன் மாமா. இது நாடகத்தில் தான் நான் கூட்டி கொடுக்குறேன் மாமா. காலையில் போகும்போது என்ன மாமா என்ன ஆயிட்டு கேட்கக்கூடாது, ஏன்னா இது என் வேஷம். என்னது காலையில் என்ன மாமா ஆயிட்டு சொல்லக்கூடாது. பார்ப்போம் பார்ப்போம். இன்னும் அந்த சுகுணாவில் அந்த தேவையை ஒட்டி வச்சுன்னு லோடு போட்டுங்க. ஒன்றும் ஐட்டம் ஒன்றும் இல்லை. கால் எந்த நாளும் கால் தான். ஹலோ, என்னது? ஏன்பா புது ஐட்டம் 3 இறக்கி வச்சுக்கிறோம்பா. கேரளா ஐட்டம் தான். கேரளா குட்டிங்க 10 இல்லை 16 17. ஆமாம், ரேட்டு வந்து ஒன்று 5000, ஒன்று 3500 ரூபாய், ஒன்று 2000 ரூபாய். உனக்கு 2000 வேணுமா 5000 வேணுமா? 5000 வந்து புது சாக்கு அதான் இறக்கிடலாம். சரி, எந்த ராஜ்யத்தில் போடுற? திண்டிவனத்தில் போறியா? கடலூரா? இல்லைப்பா, பஸ் பேர்லாம் அதிகமாக கார் வச்சுக்கலாம் வரம்பா. பாப்பாலாம் ரொம்ப உடம்பு நெசிஞ்சு கொடுது. பஸ்ஸில் வந்தால் நசிக்கிறாங்கப்பா. அதனால தான் கார் லைட்டாக கார் லைட்டு போவான். 1 மணி நேரத்துக்கு தான் 500 ரூபா, 5000 ரூபாய். ஒரு நாள் பூரா வச்சுக்கிறது கிடையாது. சும்மா அப்படி காட்டி எடுத்து வச்சுதான். சரி, இப்போ ஒரு ஐட்டம் ஒன்று சூடான ஒன்று இறங்கிருக்கிறான். ஆமாம், தென்கடவை இருந்தா ஐட்டம் இருக்கிறான். சரி 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 சரி. இதெல்லாம் வந்து நம்ம ரகசியம். நமக்கு தனியாக வந்து ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கேட்டனா? சரி சரி, நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் அப்படியே வர இழுத்து பார்த்துக்க மாட்டாங்க. அவளுக்கு விருப்பப்பட்டதானே உள்ள சேர்ப்பேன். ஒட்டை சீட்டு போட்டு ரோட்டு வாழ்வோம் பொட்டே எங்க வந்து தேவடியார் சொல்றேன். ஒரு செகண்ட் பண்ண அந்த ஊர்ல எனக்கு தேவடியார் சொல்வாள்ல. டேய் அம்மா, நான் அப்படியே நினைச்சேன். தேவடியார் என்ன துணியில ஆடி கிடக்கிற நாடு. அம்மா 10 பையா, அம்மா 10 பச்சை மரத்தை பார்த்து 10 எரிய சொன்னா அப்படியே குபீல் 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 10 எரிய பொட்டே. தேவடியார் சொன்னாக்கா 10 எரியுமா? என் தலைவிதி இதெல்லாம். கடவுள் என்னை ஏமா பசான்னு தெரியல. அது மட்டும் கிடையாது. சீட்டை கேட்க பட்டேன். சீட்டை என்னால முடியல, நான் என்னால முடியல. ஆள் சீட்டு
இது திண்டிவனத்துக்கு நெல்லு வண்டிக்கார கூட்டுங்க. எங்க இருக்கிற நெல்லு மணிக்காரு? பழனிங்க. அந்த நெல்லு மணிக்காரு யார் தெரியுமா உனக்கு? யாரு? நான் வீட்டுக்கு வராத நாள் கிடையாது, என்கிட்ட சாப்பிடாத நாள் கிடையாது. நெய் ஊத்தி சாப்பாடு போட்டனா அப்படியே சப்பி 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 சாப்பிட்டு வர்ற அம்மா சாப்பாட்டு. அம்மா தட்டுல அப்படி வெந்தா தட்டுல போடுவேன், தட்டு அப்படி வலிச்சு நக்குவாருடா அவரு. ஆமா அம்மா கூட நம்ம நக்கிதான் ஆகணும். சொல்லு. அது மட்டும் கிடையாது, பெருமாள் கோவில் தெரு. பெருமாள் கோயில் தெரு. ஆமா, பெருமாள் கோவில் சேர்ந்த பெருமாள் கோயில் தெரு. நண்பர்கள் நண்பர்கள் அனைவரும் தென்கலவா நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து ஹரி, அசோக், மாதவன் மற்றும் நண்பர்கள் அருமை பாபா அனைவரும் ஒன்றாக சேர்த்து இதற்கு 2000 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். 2000 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். 5000 ரூபாய் பேசுகிறேன். என்ன பட்ட இன்னைக்கு நான் சும்மா கிடக்கேன்டா, சும்மா கிடக்கிறேன்டா. 10,000 எனக்கு அது வரைக்கும் ஒரு மாசம் அம்மா செத்து போயிடுவேன், அம்மா செத்து போயிடுவேன். அதனால இன்னைக்கு சில்லறை செலவு கைசல் மாவட்டம் 2000 வாங்கிக்கிறேன் பட்டு வாங்கிக்கிறேன். அவரு மாமா வந்தாருன்னா அவரை சந்தோஷப்படுத்தி திருப்தியா இருக்கணும். எவனா ஒருத்தனை சூப்பர் 4 பேர் வந்தாலும் நாசம் மாட்டேங்க. நான் அவ்வளவு சீப்பான ஆளா நானு? 4 பேர் சேர்ப்படா இவ்வளவு ஊருக்கா வெறுப்படா கிட்ட கூட தொட்டு பார்ப்பேன். எப்படி கையில கூட வேணும்னா சரக்கு பார்ப்பேன். வரும்போது 2000 கொடுத்துருக்கா இன்னைக்கு. நாளைக்கு வரும்போது 5000 கேட்பேன். இன்னும் வரல பார்ப்பேன். மறுபடியும் 10,000 கேட்பேன். அப்படியே ஆளை மடக்கி போட்டுருக்கேன். ஏண்டி நீ இப்படி பேசுற? உங்க அம்மா ராஜம் சொன்னார அவளுக்கு நான் எவ்வளவு செய்திருந்தேன் தெரியுமா? கட்டு யார் செய்யுது? நீ செஞ்சு இல்ல மருந்து ஆஸ்பத்திரியே என்ன வருது? வரம் கூட வசியப்படுத்துற மருந்து. வசிய வருது. இது அரிசி வைடின்னு சொன்ன மாதிரி அம்மா காரி என்ன பண்ணா அரிசி அமில வச்சு அப்புறம் இப்பதான் மிக்ஸி. அப்போ அமிலா அந்த அமில வச்சு வட்டா அரிசி இந்த மருந்து மட்டும் எடுத்துன்னு மீனுக்கு கழுவி விட்டா. இது என்ன பண்ணி பொட்டியா தண்ணியா இருந்து பாரு. அந்த வழியா ஒரு கழுது வந்துக்குது. அது அங்கிருந்து வந்து அந்த தண்ணியை குடிச்சிருக்குது. அந்த கழுது வந்து கழுவி விட்ட தண்ணியை குடிச்சிருது. அது குடிச்சிட்டு நம்மள கழுது செத்து ஓடுது. செத்து ஓட்டு பாரு. ஒரு பொட்டில போய் ஊந்து ஏந்து வந்த பிறகுதான் நீ வந்த. தொடப்ப கட்டேன் கழுது பிறந்தேன். கழுது அப்புறம் கேட்கிறேன். அது மாதிரி ஆளு நானு. சரி அது இருக்கட்டும். என்ன கழுதுக்கு பிறந்தேன். என்னடா மேல நெத்திலே? நெத்தில என்ன இது? நாம கையில பூச. ஏண்டா எத்தனை தெய்வத்துக்கு தான் கும்பல உனக்கு எதுதான் குலதெய்வம்? தேவடைகிட்ட வாசல் எனக்கு எந்த தெய்வம் தான் இல்லையா? திரும்ப சொல்றேன் தேவடைன்னு சொல்லாத. வா கல்யாண சம காணாத போயிடும். இருக்கிறது ஒண்ணுதான் அதையும் வீணாக்கிறாரு. சரி என்னன்னு கேக்குறியா? ஐயோ எங்க அப்பா திருப்பதியில வந்து துளசி விற்கிறாரு. யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா? ஆமா. எங்க அம்மா திருப்பதி கொடுத்தா காப்புறம் விற்கிறாங்க. உங்க அம்மா? ஆமா. 2 பேருக்கு லவ் வந்து என்ன கல்யாணம் பண்ணினாங்க. கல்யாணம் பண்ணிட்டு நான் பிறந்தேன். என்ன எங்க அப்பா எங்க அம்மா மறக்கூடாது இல்ல? எங்க அம்மாவை கீழே போட்டேன். எங்க அம்மா வந்து சிவமதம். எங்க அம்மாவை கீழே போட்டேன். எங்க அப்பாவை மேல போட்டேன். நாம அப்படி குழப்பம் என்ன போய் தேவையான்னு சொல்றேன். நீ மட்டும் என்ன டாக்டர் கூப்பிடலாம், நான் கூட தேவை போடுறதா? அப்ப எனக்கு பேசுற பட்டே நான் போறேன். பாத்தியா ஆளோட இது மாதிரி நிமிஷம் கிடக்க அப்பா எனக்கு கீழே போடல. அப்படியே பார்த்தாயாரே அவன் டாபு அவன் கூட்டி கொடுத்து பிடிக்கிற பட்டை அவனும் அப்படி பேசுறான். நான் தாளடா அப்படி எப்படி சொல்றேன்? ஏண்டா வர கஷ்டப்பட பழைய அடிக்கிற பட்டை நைசா பேச வெண்ணி கிணி போட்டு தடவி அவன் எல்லாம் அப்படி முறிவு விடு. அங்க முறிவுனா எது முறிவுறா? அது மாதிரி நீ செய்டா பட்டை வர கஷ்டப்பட கூட அடிக்காதடா. நான் செய்யணும். ஆமாடா டாபு நீ சேர்ப்பால அப்ப அப்படியே நடிப்பாங்க. ஏய் டாபு இப்படி செய்யும் பொழுது அவன் எப்படி இருப்பா? அவனோட நாடு எச்ச ஓடணும். உனக்கு முன்னாடி நான் உனக்கு உருவணுமா? இந்த வேலை செய்யறதோட நான் சும்மாவே இருக்கலாம். சேடா பட்டை
இந்த வேலை செய்யறத நான் வேற எந்த வேலையும் செய்ய தேவை. சரி ஆமா எவ்வளவு வந்தானா இல்ல ஆளு சரி என்னால முடியல பையா, என்னால முடியலடா. எவ்வளவு வச்சுங்க ஒரு 10 ரூபா வச்சிருப்பான். 10 ரூபா அம்சமா இருக்கிறான். பெரிய கம்பத்துல பாக்குறேன் டாமரி 10 ரூபாய் வச்சிருக்கேன். யாவும் படி வேற படி அச்சிக்கப்பட்டியா டாமரி. அட கொட்டை அவன் உள்ள சேர்க்கறானே நீ. ஏய் முன்னாடி என் குடும்பம் எவ்வளவு கௌரவமான குடும்பம் இல்ல எனக்கு டாபர் இருக்கீங்க. என் குடும்பம் காவால கேட்டு பாருங்க. நான் யாரு நானே காவால கேட்டு பாரு. காவால தர்மரத்தங்கற தலைவர். ஆமா. யார் ஏழு மலை இல்ல. அவர் கூட்டி அவர் கூட்டினாங்க. என்னடே அந்த குடும்பத்துக்கு குலத்தையே என்ன நாசம் பண்ற. காலையில ஒரு கோட் வாங்கி தர சொன்னா அதான் சொல்லிங்க நான் வேற. சரி யார் ஆளுங்க பாப்போம். ஏய் என்னால முடியலடா. நீ போகலாமா? ஓடி போடா. அப்படியே ஆடி பாடிக்கிட்டே ஓடணும்னா இது கலைப்பு தெரியாதுடா. இந்த வயசுல தடவை வரலாமா? போகலாமாடா? என்ன மாட்டுக்கார பையனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? தாமரி ஏய் நெகத்தை அழுக்கு படாம பேசில கரப்படாம தேர்வை சிந்தாம அம்மா உழைப்புடா அம்மா படுற கஷ்டம் இருப்பாரு. என் உடம்பெல்லாம் வலிக்குதுடா. என் ரேகம் வலிக்குது. என் ரேகத்தை பிடிச்சி எப்படி நிவரி அவ்வளவு கஷ்டப்படுற காலகட்டம் அவ்வளவு கஷ்டம் இருக்காது. கரும்பட்ட பழவள கஷ்டம் இருக்காது. கருப்பு தலைப்பு செலவுல கஷ்டம் இருக்காது. ஏரி விலைக்கு பழவள கஷ்டம் இருக்காது. எல்லா வேலையும் விட ஏறி வரதான் ரொம்ப கஷ்டம். அரும்பெடுக்க போட கூட கஷ்டம் கிடையாது. அது மட்டும் கிடையாதுடா. பயிர் கட்ட ஒரு வியாபாரி வந்து இருக்கிறாரு. ஐயோ எப்படி இருப்பாரு தெரியுமா? வியாபாரிகளை விடுறீங்க. அது ஒரு ஆளுதான் வரும்போது அப்படியே கட்டு கட்டியா படாது இருப்பாருடா. அப்படியே ஸ்டேஜ் வந்து தாப்பட வீடு அவர் வீடு. குடும்பம் என்ன கௌரவமான குடும்பம் என்ன நீ பேச குடும்பா என்ன குடும்பத்தை கதையே இங்க வந்து சொல்றேன். ஐயோ கால படித்துல தண்ணி பிடிக்க போனேன். அந்த குடும்பத்து கதை எல்லாம் பெருமையா பேசுறேன். 4 பேரா குடிக்கிறேன். என்ன உட்காந்து 4 பொம்பளை என்ன பண்றாங்க? தேவாரி 4 பொம்பளை உட்காந்து தவளை தீர்த்துக்கிறாங்க. நான் குளத்துல பேசி தவளை இப்படி தண்ணி மூடுறேன். என்ன பேசுறாங்க? அந்த டாக்டர் வேலை செய்யறாரு அந்த பையன். அவன் கூட இருக்க சுப்ரா கூட இருக்கிறாரு. அந்த பையன் அவங்க அப்பா செத்து 3 மணிக்கு பிறந்தானா அப்படின்னு பெருமையா பேசிக்கிறாங்க. எங்க அப்பன் செத்து 3 வருஷம் போனாங்க. அது எங்க அம்மா தெரியாதுடா. அவளு பேசிக்கிறாள். எனக்கா தெரியும். அது எங்க அம்மா தெரியல. எது அதாவது பண்ணாங்களா அவங்க. சரி போடா போடா
வீட்டில் பெண் பிறந்தால பாட்ட புள்ளி மாணவன் தெரிவிப்பார்களே இந்த பாறைக்கு தானா அம்மா நான் யாருக்கு என்ன பாவம் செய்தனோ நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தனே அம்மா எங்க அண்ணன் எங்க இருக்கிறாரு எங்க அப்பா எங்க எங்க அம்மா எங்க நான் ஒரு பக்கம் என் தந்தை ஒரு பக்கம் எங்க அம்மா ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் நான் இப்படி எல்லாம் நான் அழிஞ்சு கொண்டிருக்கின்றேன் தனியாக இந்த தனிமையிலே இந்த காலகத்திலே நான் அழிஞ்சு கொண்டிருக்கின்றேன் அம்மா பட்டு வண்ணோ சாமா பார்த்த கண்ணே ஓடாதா பார்த்த ஜோடியரத்தி ஆசையில நான் வளர்த்தேன் அண்ணி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாணி குத்தமில்ல பாதி மாமா என்ன செய்வேன் பட்டாது குத்தமில்லை பாதி மாமா என்ன செய்வேன்
சாமா போட்ட கொஞ்சம் மூடாதா அம்மா அப்பா நான் கத்துறேன் நான் கதறம்மா நான் இங்கதான்ப்பா இருக்கிறேன் கண்ணகி அப்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா உண்மைதான் ஆனால் ஒரு அண்ணன் ஒப்பற்ற அண்ணன் வீராதி வீரப்பட்டவர் அழகிலே சிறந்தவர் எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க இருக்கிறான்னு தெரியலையே எங்க அண்ணன் எங்க போனான்னு தெரியலையே அண்ணா 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 என்ன கேக்குறீங்களே அப்பா எங்க அண்ணன் எங்க தங்கச்சின்னு கேக்குறீங்களே சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா வாங்கோட்டா இருக்கிறாங்க நான் நினைச்சேன்னா அப்படியா இல்லைண்ணா தெரியல அப்பா எங்க எனக்கு யாருமே இருக்கிறாங்க எனக்கு யாருமே இல்லையே ஒரு பெண்ணா பண்றவன் நான் இருக்கின்றேன் அண்ணன் இருக்கின்றேன் அண்ணன் இருக்கிறேன் அம்மா அதுக்கெல்லாம் கவலைப்படாதம்மா அம்மா இந்த தங்கம் இந்த செல்ல தங்கம் என்ன காப்பாத்துவியா அப்பா இல்ல என்ன பெற்ற தாய் தந்தை கிடையாது என்ன காப்பாத்துவியா நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்
வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்ம நாடு எது, நகரம் எது, எதுவுமே நமக்கு தெரியாதண்ணா. அதோ இருக்கிற காடகம், அந்த காடகத்தை கடந்தான் அடுத்து வருவது நம் நாடு. அப்படியா சென்றான் அரண்மனைக்கு சென்றான். தாய் தந்தை இருப்பாரை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பார்ப்போம், சென்று பார்ப்போம். அரண்மனைக்கு சென்றால் தந்தை இருக்கின்றனா, தாய் இருக்கின்றார்கள், தெரிந்து கொண்டு வர இன்னேதான் இருந்து 300 நாசம் வந்து என்ன நீ பெற்றெடுக்க அன்னை உள்ள அம்மாவே எங்க நான் தேட போறேன் எங்க கலங்குதம்மா. முன்னேதான் இருந்து 300 நாசம் வந்து எங்களை பெற்றெடுக்க அன்னை உள்ள அம்மாவே எங்க நான் தேட போறேன் எங்க கலங்குதம்மா. பட்டியிடம் மாடு கட்டி பழக்காரன் வச்சான் பட்டிக்கு போனதுன்னு சொன்னாங்க. ஆமா, பட்டியிடம் மாடு கட்டி பழக்காரன் வச்சான் பட்டிக்கு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்லை, அட சின்ன கண்ணு நானும் அதை ஒத்துக்கல. முன்னேதான் இருந்து 300 நெசம் வந்து எங்களை பெற்றெடுத்த அருமை உள்ள அம்மா. கருப்பட்டியா சமல பட்டே கருப்பட்டியா சமலோ சாமம் கட்டளை போச்சுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்லை, சின்ன கண்ணு நானும் அதை ஒத்துக்கல. முன்னேதான் இருந்து 300 நெசம் வந்து எங்களை பெற்றெடுத்தேன் அருமை உள்ள அம்மாவே நெஞ்சம் கருதம்மா உள்ள எழுதம்மா. இந்த நாட்டு ஒன்றாவது மன்னராக இருக்க வேண்டியவரை மகாராணியும் குழந்தைகளோடு வருகிறேன். அந்த பைரவன் பிட்டு வைத்திருக்க மாட்டான், இவர்களை கொண்டு கொண்டு வச்சிருப்பான். இந்த நாடே இந்த விஷக்கோடி நாடு. இந்த நாட்டுக்கு நாடே ராஜா. யாரே பாத யாத்திரையாக அந்த பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று பழனி புறப்பட்டீர்கள். நீங்கள் சென்றவர்கள் மொத்தம் 4 பேர்கள். ஒரு ஆண் குழந்தை கதிரவன், ஒரு பெண் குழந்தை கண்ணகி, உங்கள் மனைவி யார் ரோஹிணி. அப்படி இருக்கும்போது நீங்க தனித்து வருகிற என்ன காரணம்? நீங்க அவங்களுக்கு என்னுடைய தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் வரலையா? வரவில்லை என்றா என்ன வந்தது? அங்கே காட்டிலே வந்து தேடி போட்டால் கிடைக்கவில்லை. நாட்டுக்கு அரண்மனைக்கு வரவில்லை.
கானகத்தில் என்னமோ நடந்திருக்காது. அதெல்லாம் அவர்கள் விட்டு வந்திருப்பீங்க. நாட்டிலே வந்துருங்க. அந்த கானகத்தை சென்று அழைத்தடி உன் பிள்ளைகளை அழைத்தடி. தேடிய செல்லுங்கள். இப்போது என் கண்ணீரை கற்றுவிட்டன. ஆஹா கருவா கண்ணி வேண்டாதீங்க. உன் நாட்டு தளபதி கிருஷ்ணனுடைய தேடிக்கொண்டு வெகு நாள்வா வந்தேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் நீங்கள் கிடைப்பு என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் தந்தை உங்களை எதிர்பார்த்தவனாக இருக்கார். உங்கள் பிள்ளைகள் காணவில்லை என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன்.